வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா கிரேப்ஸ் ஜூஸு. இதுக்கு தேவையான அளவு இப்போ கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை கிரேப்ஸை பிச்சுட்டு தண்ணியில் கழுவிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வெந்நியில் கொதிக்க வச்சு தான் போடணும். ஒன்று ஒன்றா பார்ப்போம். கிரேப்ஸை உதுத்து போட்டாச்சு. இப்போ நல்லா தண்ணியில் கழுவிட்டு வந்துடலாம். கிரேப்ஸை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இங்கே 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா வெந்நி கொதித்த உடனே இந்த கிரேப்ஸை போட்டு அதில் நல்லா கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு ஜீனியும் போட்டு கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதித்த உடனே காமிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கிரேப்ஸை போட்டுக்கலாம். கிரேப்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதோட ஒரு 6 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்படி வெந்நீரில் போடும்போது அந்த கிரேப்ஸ் ஜூஸ் குடிக்கும்போது சில பேருக்கு அந்த தொண்டை கரக்கரான்னு இருக்கும். இப்படி குடிக்கும்போது அந்த கரகரப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். இப்படி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்தோடனே பார்ப்போம். அப்படி பிளெண்டரில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். அரைச்சி வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க வேண்டியதான். 10 நிமிஷம் நல்லா கொதித்து கிரேப்ஸ்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. நான் கருப்பு திராட்சையில் தான் போடுறேன். நீங்கள் பச்சை திராட்சையிலையும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம்தான், நம்ம விருப்பம்தான் எப்படி எதில் போட்டதுங்கிறது. இது ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினோன்னே நம்ம பிளெண்டரில் அரைக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். வெயிலுக்கு ஏற்ற சுவையான கருப்பு திராட்சை ஜூஸ் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.